வெல்கம் வியூவர்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீவியஸாக எப்படி GraphQL ரியாக்ட் நேட்டிவில் இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதாவது ஒரு டீட்டெயில் கெட் பண்ணி லிஸ்ட் பண்ணுறது. இப்போ ஒரு இதை நம்ம ஆட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆட் பண்ணுறதுனா ஒரு புக், ஒரு ஆத்தரை எப்படி நம்ம GraphQL ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இதுலேயே நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை தனி ரெபாசிட்டரி உங்களுக்கு புஷ் பண்ணி இன்னொரு டிஸ்கிரிப்ஷனில் யூஆர்எல் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணுறது 2 ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆத்தரையும் புக் ரெண்டுமே புதுசாக ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஆட் பண்ணோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆத்தர் ஆட் பண்ணிட்டோன்னா ஸோ புக் ஆட் பண்ண போகும்போது லிஸ்ட் ஆஃப் ஆத்தர்ஸ் புதுசாக வருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இது ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. என்னென்னா 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் இது மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஸ்பின்னர் கிட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பின்னர் அதாவது மெட்டீரியல் டிசைன் ட்ராப் டவுன் ஸ்பின்னர் கிட்ட மெட்டீரியல் டிசைன் ட்ராப் டவுன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆத்தர் சூஸ் பண்ணுறதுக்காக ரவுட்டரில் 2 ஸ்க்ரீன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆட் ஆத்தர், இன்னொன்று ஆட் புக். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இதை பார்த்துங்க. எப்படி நம்ம GraphQL கான்ஃபிகர் பண்ணியிருக்கோங்கிறது ப்ரீவியஸ் வீடியோலேயே இருக்கும். எப்படி லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சீரியஸ் ஃபஸ்ட் சீரியஸில் இருக்கும். அடுத்து ஆட் ஆத்தர். ஆட் ஆத்தர் பொறுத்த வரைக்கும் இது 2 புது ஸ்க்ரீன்ஸு. ஸோ ஆத்தர் லிஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பேன்னா மேலே ஒரு ஆக்ஷன் இம்போர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் பட்டன் மட்டும் கொடுத்துட்டு ஆட் ஆத்தர் அப்படிங்கிற ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ புக் லிஸ்ட்லேயும் அதே தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டூல் பாரில் மட்டும் பேக் பட்டன் வேணும்ல, ஏன்னா நீங்கள் பேக் வரணும்ல யூசர், அதனால் ஏன்னா மேலே ஆட் பட்டன் ஒன்று வேணும், ப்ளஸ் பேக் வர்றதுக்கான ஆப்ஷன் அது டிஃபால்ட் எனேபிள் ஆகிருக்கும். ஆட் ஆப்ஷன் மட்டும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ queries-ல 2 query ஆட் ஆகிருக்கும். ஒன்று ஆட் புக் அப்படிங்கிறதுக்காக அந்த மியூட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். இது ஃபுல்லாக நீங்கள் GraphQL சீரியஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மியூட்டேஷனுங்கிறத எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி இது query ப்ரிப்பேர் பண்ணணும் ஆடுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். மியூட்டேஷனில் நீங்கள் ஜஸ்ட் அது உங்களுக்கு எனக்கு தேவையில்லை இது மட்டும் தெரிஞ்சால் போதும்னா GraphQL கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம query ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபுல் சீரியஸ் பார்க்க சொல்லிருக்கேன். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நேம் இந்த ஒரு இன்புட்டு, ஜெனரல்ங்கிற ஒரு இன்புட், ஆத்தருங்கிற ஒரு இன்புட்டாக நம்ம கொடுப்போம். அதை இது இன்புட் நம்ம வாங்குறதுக்கான வேலிடேஷன். இது எம்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் நம்ம இங்கே வேலிடேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆட் ஆத்தர் அப்படிங்கிறது நேமு இந்த கீவேர்டுக்கு எகென்ஸ்டாக இங்கே இருக்கிற இந்த டாலர் இந்த நேம் எகென்ஸ்டாக மேப் பண்ணிட்டு இது ரிட்டன். இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது அங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் ஐடி ஜென்ரேட் ஆகும். அது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அதனால் இந்த ஐடி நேம் ஜென்ரல் நான் ரிட்டர்ன் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? இங்கேயும் உங்களுக்கு அதே தான். ஸோ இந்த இன்டீஜர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற இன்டீஜர். ஸோ அதனால் நீங்கள் இது ஒரு பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதுதான் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க 2-3 ப்ரொசீஜர்ஸ். இது எதுவுமே நம்ம இது தேவையில்லை. வேல்யூஸ் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். அது எப்படி நம்ம வேல்யூஸ் இந்த queries பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இப்போ காட்ட போகிறேன். சரிங்களா? இப்போ ஆட் ஆத்தர். ஸோ ஆட் ஆத்தரில் நம்ம போகிறோமா? இப்போ ஆட் ஆத்தரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி GraphQL வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஓவர் ரைட் பண்ணியிருந்திருப்போம். இதுக்கு முன்னாடி இது மட்டும் தான் போட்டிருப்போம். கரெக்டுங்களா? இந்த GraphQL அப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக இந்த கொரியை கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு காம்பனண்ட்டை போட்டிருப்போம். பட் இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இன்னொன்று காம்பஸ் அப்படிங்கிற இந்த இதை நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ண போகிறோம். அதை நான் எதுக்குன்னு சொல்கிறேன். நான் ஏன் ஆல் ஆத்தர் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆத்தர் ஆட் பண்ணோடனே ஆல் ஆத்தருங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி கேட்சில் சேவ் ஆகிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அப்போலோ கிளைண்ட் கேட்சில் உங்களுக்கு டேட்டாவை சேவ் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்த ஆல் ஆத்தர் ஒரு தடவை ஆட் ஆத்தர் query ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆல் ஆத்தர் query ஒரு தடவை ரன் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ குளோபல் ஸ்டேட் அதாவது ரிடக்ஸ் ஸ்டேட் மாதிரி அந்த அப்போலோ ப்ரொவைடரில் எடுத்து காமனாக புது ஆத்தர் லிஸ்ட் எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு தடவை கால் பண்ணணும். அதுக்காக தான் இது 2 நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம டேட்டா ஃபார்ம் பண்ணுறதுல. ஸோ இந்த டேட்டா ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஆத்தர் லிஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இப்போது ஆட் இதை நான் கனெக்டில் போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா
நம்ம கனெக்ட் நான் ஏன் போடலன்னா, எனக்கு ப்ரொவைடர்லேருந்து நான் டேட்டா எடுக்க தேவையில்லை, நான் எந்த ஆக்ஷனையும் கால் பண்ண போகிறதும் கிடையாது. என்னோடய சிங்கிள் ஸ்டேட், அதாவது ரிடக்ஸோட ஸ்டேட் ப்ரொவைடர்லேருந்து நான் எதையும் எடுக்க போகிறதில்ல. அதனால் வந்து நான் ஒரு தடவை மட்டும் தான் ஹையர் ஆர்டர் காம்பனண்ட், அதாவது வந்து இந்த கிராஃப் அண்ட் காம்பஸ் யூஸ் பண்ணி தான் ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப் யூஸ் பண்ணி ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணோம். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, காம்பஸ்க்குள்ளே வந்து கிராஃப் கொடுத்துருக்கோம். இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கிள் லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிராஃப்குள்ளிருந்து வர்ற ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் வந்து காம்பஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு வந்து இதாகும். சரிங்களா? இதுதான் இதோட மீனிங். சரிங்களா? இதுதான் ஒர்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆத்தர் query அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு அந்த queryக்கு ஒரு நேம் வந்து டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? GraphQL-க்குள்ளே போட்டு இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆட் ஆத்தர் query இந்த கீ வேல்யூவில் தான் வந்து நம்மளுக்கு வந்து queries வந்து ரன் ஆகும். சரிங்களா? சரி, இப்போது என்ன ஆகும்னா, இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எப்படி கால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். லோடிங் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆட் ஆத்தர் query அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து உள்ளே வரும்னா, நம்ம இங்கே ஆட் ஆத்தர் queryங்கிற இங்கே ஒரு நேம் கொடுத்துட்டிங்களா, இந்த நேமில் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இது வந்து ஹையர் ஆர்டர் காம்பனண்ட். நம்ம இங்கே கொடுக்கறதுக்கான ரீசனே அதுதான். இங்கே நம்ம இந்த வேல்யூவை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் செட் பண்ணது என்ன ஆகுனா, இந்த நேமில் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து உள்ளே இன்புட்டாக வந்து இது அனுப்பும். இந்த அதாவது இந்த query வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து போயிடுச்சு. ஐ மீன் அந்த அப்லோ கிளைண்ட்டுக்குள்ளே போயிடுது. அதை வந்து இதுக்குள்ளே ப்ராப்ஸாக வந்து இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் இதுன்னு கொடுத்து வேரியபிள்ஸ்குள்ளே வந்து நம்ம இன்புட்டில் நேம் அண்ட் ஏஜ் வந்து நம்ம வந்து அனுப்புனா போதும். ஏன்னா நான் இந்த query படியை வந்து சொன்னதுபடி வந்து நேம் அண்ட் ஏஜ் வந்து நம்ம அனுப்பணும். கரெக்டுங்களா? இங்கே நேம் ஏஜ் மட்டும் அனுப்புனா போதும். நம்ம ஐடி எதுவுமே அனுப்ப தேவையில்லை. கரெக்டுங்களா? ஸோ நேம் ஏஜ் மட்டும் நம்ம இன்புட்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து வேரியபிள்ஸ் அப்படிங்கிற நேமில் நம்ம உள்ளே அனுப்புவோம். சரிங்களா? உள்ளே அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து ரீஃபெச் queries. ரீஃபெச் queriesல வந்து நான் சொன்னேன்ல, இந்த ஆல் query எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்களா, அந்த ஆல் query வந்து இதுக்குள்ளே queryங்கிற நேமில் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து queryங்கிற நேமில் கொடுக்குறோம். இப்படி கொடுத்தோன்னா இதுக்குள்ளே அரே மாதிரி தான் கமான்னு போட்டு நீங்கள் எத்தனை query கொடுத்தீங்கனாலும் அவ்வளோ queriesயும் வந்து ஒரு ஆத்தர் ஆட் ஆனதுக்கப்புறம் ஆல் ஆத்தர் queryங்கிறது வந்து ஆட் ஆகும் வரும். இப்போ ஆல் ஆத்தர் queryங்கிறது 2 இடத்துல இருக்கும். எங்கேன்னு தெரியுங்களா? ஒன்று வந்து ஆல் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்தர்ஸை வந்து நம்ம இதில் வச்சுருப்போம். புக்கை ஆட் பண்ணும்போதும் வைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, புக்கை ஆட் பண்ணும்போது எந்த ஆத்தர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் ஒரு புக்கை ஆட் பண்ணல. சரிங்களா? அதனால இந்த ஸ்க்ரீனையும் இது ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருவோம். ஆல்சோ ஆல் ஆத்தருங்கிறத நீங்கள் இதுக்கு முன்னாடி வியூ பண்ணிங்கன்னா எல்லா ஆத்தர்ஸ், அதாவது டேஷ்போர்ட்லேருந்து நம்ம ஆல் ஆத்தர் வியூ ஆத்தர்ஸுங்கிறது போகிறோம்ல, அந்த ஸ்க்ரீனையும் இது ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ரன் ஆகும். இதுவே வந்து ரீஃபெச், அதாவது ஃபெச்சுங்கிறத வந்து திரும்ப ரீலோடுங்கிறத வந்து அதுவே கால் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம போயிட்டு கால் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ரீஃபெச் queryல அந்த queryயை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அந்த query வந்து ஆல்ரெடி கால் ஆயிருந்ததுன்னா மறுபடியும் வந்து இன்னொரு தடவை கால் பண்ணி எந்தெந்த காம்பனண்ட்டில் அந்த query யூஸ் பண்ணுதோ அந்த காம்பனண்ட், அதாவது அப்போலோ ப்ரொவைடர் மூலமாக வந்து எந்தெந்த காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணுதோ எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு, இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆடுங்கிறதையும் கால் பண்ண முடியும். அதே தான் வந்து ஆட் புக்ஸில், ஆட் புக்லையும் பார்த்தீங்கன்னா ஆல் ஆத்தர் எல்லா ஆத்தரையும் எடுத்திருப்பேன், ஆட் புக் குறியும் எடுத்திருப்பேன், ஆல் புக் குறி. ஏன்னா வந்து ஒரு புக்கும் ஆட் ஆகும், ஒரு ஆத்தர் வந்து இப்போ வந்து எல்லா ஆத்தரும் எனக்கு வந்து ட்ராப் டவுன் தேவை. கரெக்டுங்களா? ஆத்தர் செலக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கெட் பண்ணுங்கிறதுனால எனக்கு ஆல் ஆத்தர்ஸ் இந்த இடத்துல தேவை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து புக் ஆட் புக்குங்கிறது வந்து நம்ம வந்து ஆடுக்கானது மியூட்டேஷன் வச்சு கால் பண்ண போகிறோம். ஆல் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கானு கேட்டிங்கன்னா ரீஃபெச் பர்பஸ்க்காக வந்து ஆல் query எடுத்திருப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான் காம்பஸ் போட்டு வந்து நான் இங்கே வந்து 2 இது கனெக்ட் பண்ணுவேன். என்னென்னா ஆல் ஆத்தர், இந்த இடத்துல நான் query ப்ராசஸ்ன்னு தனித்தனியாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் queryங்கிறது நான் இங்கே இம்போர்ட் பண்ண வேல்யூ. சரிங்களா? ஆல் புக் query, ஆல் ஆட் ஆத்தர் query, ஆல் ஆத்தர் queryங்கிறது. இந்த இடத்துல நான் ஒரு நேம்ங்கிற நேமில் இங்கே கொடுக்குறேன்னா, ஸோ இந்த நேமில் தான் எனக்கு காம்பனண்ட்டுக்குள்ளேயே ரிசீவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் வேலிடேஷன் போகிறோன்னா, ஸோ நேம்ங்கிறதோட பர்பஸ் இதுதான். ஸோ இதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த நேமில் தான் இங்கே ரிசீவ் ஆகும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் அப்படின்னு போட்டு இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்ம ப்ராப்ஸ்குள்ளேருந்து எடுத்துருக்கேன். ப்ராப்ஸ்குள்ளேருந்து இந்த 2 வேரியபிள் எடுத்துகிட்டு இந்த 2 வேரியபிளில் வந்து இஸ் லோடிங் இருக்கா,
ப்ராசஸ் query ப்ராசஸ் லோடிங் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஐ மீன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே டாட் லோடிங்னு வச்சா அது வரும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே டாட்னு வச்சு ஆத்தர் ஆர் புக் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ இதுக்குள்ளே வந்து டாட் லோடிங் எடுத்துட்டோமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து திஸ் ப்ராசஸ் டாட் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்கன்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆத்தர்ஸ் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீநேம் பண்ணுறது தான் அந்த நேம்ங்கிற ஆப்ஜெக்டோட பர்பஸ். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட வந்து ரீஃபெச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறேன். ஆட் புக்னு சப்மிட் பண்ணாங்கன்னா என்ன ஆகுனா, இங்கே இருக்கிற பத்தர் கால் ஆகுது. ஸோ சப்மிட் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிட்டு இங்கே பண்ணிட்டு சொன்னோன்னா ஆல் புக் query வந்து நம்ம ரீஃபெச் பண்ணி வேணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் புக் queryங்கிறத வேறு எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இம்போர்ட் பண்ணி இதுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ராப்ஸ்குள்ளே வந்து எதையெல்லாம் நம்ம இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து திஸ் டாட் ப்ராப்ஸ், அதாவது நம்ம கால் பண்ண போகிறோமோ, கெட்டு சென்ட் இது மாதிரி நம்ம கால் பண்ண போகிறோமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல ரீநேம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வேல்யூ எதையும் ரீட் பண்ண போகிறதில்ல. அதாவது ஆல் புக்ஸை நம்ம இங்கே ரீட் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் வந்து நம்ம ப்ராப்ஸோட மேப் பண்ணலை. சரிங்களா? ஆனால் இதே வந்து நம்ம இந்த கெட் இதில் வந்து இதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ மீன் லிஸ்ட்டு எங்கள் புக் லிஸ்ட் இருக்கா, இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ராப்ஸோட மேப் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற டேட்டாவை நம்ம காம்பனண்ட்டுக்குள்ளே ரீட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து மேப் பண்ணோம். பட் இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து இதை வந்து நம்ம உள்ள காம்பனண்ட்டோட மேப் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் ஆல் புக் queries-ஐ நம்ம வந்து இதை வந்து ஜஸ்ட் ரீஃபெச்சுக்கு இன்புட்டாக தான் கொடுக்க போகிறோம். இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே நம்ம இந்த டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ண கிடையாது. அதனால தான் வந்து நம்ம வந்து ப்ராப்ஸோட மேப் பண்ணல. இதுதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? எனக்கு இது மூலம் வந்து இப்போ வந்து நம்ம ஆடும் பார்த்தாச்சு, ஆட் மியூட்டேஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, எப்படி வந்து நம்ம ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இது மூலம் மோஸ்ட்லி இந்த 2 ப்ராசஸ் வச்சு நம்ம வந்து ஆட் அண்ட் இது பண்ணும்போதே வந்து இதுதான் வந்து ஒரு கெட்டுக்கும் இன்னொரு மியூட்டேஷன் ஏபிஐக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை வச்சு வந்து நம்ம ஆடு எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து GraphQL பண்ண முடியும். ஸோ இந்த 2 சீரீஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எப்படி வந்து ஒரு GraphQL வச்சு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.